எதுவும் தெரியாது. நான் எதுவும் பண்ணல. என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க. நான் எதுவும் பண்ணல. எனக்கு எதுவும் தெரியாது. நான் எதுவும் பண்ணல. நான் எதுவும் செய்யல. எனக்கு எதுவும் தெரியாது. என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க. நான் எதுவும் செய்யல. என்ன ஏதோ சத்தம் கேக்குது? விட்டுருங்க, நான் எந்த தப்பு பண்ணல. விட்டுருங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. நான் எந்த தப்பு பண்ணல. என்ன ஒண்ணும் செய்யாதீங்க. என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் ஒண்ணும் பண்ணல. நான் எந்த தப்பு பண்ணல. நான் எதுவும் பண்ணல. என்ன விட்டுருங்க. நான் எந்த தப்பு பண்ணல. எனக்கு பயமா இருக்கு. என்னை விட்டுருங்க. நான் எந்த தப்புமே பண்ணல. என்னை விட்டுருங்க அண்ணி. அண்ணி, நான் எந்த தப்பு பண்ணல அண்ணி. எனக்கு எதுவும் தெரியாது. என்னை விட்டுருங்க. நான் எதுவும் பண்ணல அண்ணி. அண்ணி, அத்தை ஒரு நிமிஷம் வாங்கல. எங்க? அட வாங்க அத்தை. ஐயோ, எங்க உமா கூப்பிடுற? அடுப்புல வேலையா இருக்கேன். அது அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல அங்க என்ன வந்து பாருங்க. அது அடிபிடிச்சிருமா? சாப்பிட முக்கியம் இல்ல அத்தை. நீங்க வந்து பாருங்க அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. நீ என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிற. என்ன நான் சொல்ல? அங்க பாருங்க. சொல்லுங்க அண்ணி. நான் எந்த தப்பு பண்ணல. எனக்கு எதுவும் தெரியாது. நான் எந்த தப்பு பண்ணல. எனக்கு எதுவும் தெரியாது. பிரியா, ஐயோ அத்தை, அமைதியா பாருங்க. எந்த தப்பு பண்ணல. எந்த தப்பு பண்ணல. எந்த தப்பு பண்ணல. அண்ணி, அண்ணி, எந்த தப்பு பண்ணல. எந்த தப்பு பிரியா, வாங்க. என்னை விட்டுருங்க. இங்க வாங்க. எந்த தப்பு பண்ணல. என்ன சொன்னான்னு கேட்டீங்களா அத்தை? குளிர் ஜோரத்துல நடுங்குறா. பயந்துருக்காமா. எனக்கு எதுவும் தெரியாது, நான் செய்யல. ஸ்னேகா ஸ்னேகான்னு ஏதோ உளர்றா. எனக்கு ஒண்ணுமே புரியல உமா. ஐயோ அத்தை, இதுக்கு மேல புரியறதுக்கு என்ன இருக்கு? அன்னைக்கு ஏதோ நடந்திருக்கு. அதை இவ சொல்லாம மறைக்கிறா. சொல்லக்கூடாதுன்னு ஸ்னேகா அவளை அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருக்கா. ஆமா அத்தை, நான் ஏதாவது சொன்னா உங்க எல்லாருக்கும் தப்பு தப்பா தானே தெரியும். இப்ப என்னம்மா பண்றது? முதல்ல அவளை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாமா? அத்தை, மாமா வந்துட்டார் அத்தை. மாமா நில்லுங்க, ஆட்டோவை கட் பண்ணாதீங்க. ஏமா? இல்ல, பிரியாவுக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம் அடிக்குது மாமா. நீங்களே வந்து பாருங்களேன். என்னமா திடீர்னு ஜுரம்? அதான் மாமா, நான் அன்னைக்கே சொன்னேனே, பிரியா நிச்சயதார்த்தம் அன்னைக்கு வீட்டு விட்டு போனப்ப ஏதோ விபரீதமா நடந்திருக்கு. ஸ்னேகாவோட திரும்பி வந்தா. ஸ்னேகா உங்ககிட்ட எதையும் மறைக்கிறா. வந்து நீங்களே பாருங்க மாமா அவ என்ன பண்றான்னு. கொஞ்சம் வெயிட் பண்ணு, பாத்து வரேன். சரிங்க சார். என்னை விட சொல்லுங்க அண்ணி. நான் எந்த தப்பும் பண்ணல. நான் எந்த தப்பு பண்ணல ஸ்னேகா அண்ணி. ஐயோ, நான் எந்த தப்பு பண்ணல. எனக்கு எதுவும் தெரியாது. நான் எந்த தப்பு பண்ணல. என்னடி வளர்றாய்வா? என்னை விட்டுருங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, பயமா இருக்குங்க. முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க பாருங்க அண்ணி. பிரியா, 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 பிரியாமா, ஏய் பிரியா, 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 மெதுவா எழுந்திருமா. வாமா வா. பாத்து மெதுவா வா. வா, பாத்து. பாத்து வா வா. மெதுவா வா. வா பாத்து. பாத்து கூட்டிட்டு போங்க. வரமா, போப்பா. மை கமின்? வாமா, உட்காரு. பரவாயில்ல அங்கிள், எதுக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி உடனே வர சொன்னீங்க? இன்னொரு 15 மினிட்ஸ்ல இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, நான் போய் ஆகணும். அதுக்குள்ள உன்கிட்ட பேசி ஆகணும்.
எனக்கு சுத்தி வளைச்சு பேச பிடிக்காதுமா. ஐ வில் கம் டு த பாயிண்ட். பிரதீப் எங்க? ஸ்னேகா, உனக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும். நான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண வரைக்கும் நீ சொன்ன கதைக்கும் நான் கண்டுபிடிச்சதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நான் இப்ப பிரதீப்போட அப்பாவா கேட்கிறேன், தயவு செஞ்சு உண்மையை சொல்லுமா. இதுக்கு மேலேயே நீ உண்மையை சொல்லலன்னா நான் ஐஜி சௌத்ரியா விசாரிக்க வேண்டியிருக்குமா? இத பார், நீ உண்மையை பேசுவேன்னு எனக்கு தெரியும். உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏதோ நிர்பந்தத்தால நீ போய் சொல்லியிருக்க. Let's forget the past. Please come to the truth. உண்மையை சொல்லு நீ. ருத்ராவோ அவங்க அம்மாவா அழுறத நான் தாங்க முடியலம்மா. அவங்களுக்கு என்ன பதில் சொல்வேனா? எனக்கு இருக்கிற ஒரே துருப்பு சீட்டு நீதான். நீ உண்மையை சொல்லிதான் ஆகணும். ஸ்னேகா, stop this crying first. உண்மையை சொல்லு. ஸ்னேகா, அழுகை நிறுத்து. உண்மையை சொல்லு. பிரதீப் உயிரோட இருக்கானா அல்லது கொலை பண்ணிட்டியா? தெரியாது, தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. பிரதீப் உயிரோட இருக்கானா இல்ல செத்துட்டான்னு கூட எனக்கு தெரியாது. தெரியாதா? அங்கிள், என்ன மன்னிச்சிருங்க. உண்மையை சொல்லிடுறேன். என்ன நடந்ததோ எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். எனக்கு யார்கிட்ட வேணாலும் போய் சொல்ல முடியும், உங்ககிட்ட போய் சொல்ல முடியாது. அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்தப்போ உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா ஆண்டியும் பாட்டியும் மாத்தி மாத்தி என்கிட்ட கேள்வி கேட்டதுல எனக்கு ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு. விஷயத்தை சொல்லு ஸ்னேகா. பிரதீப் பிரியாவை சின்சியரா லவ் பண்ணல. என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் அவன் பிரியாவை லவ் பண்ற மாதிரி நடிச்சிருக்கான். அவன் மூலியமா என்ன டார்ச்சர் பண்ணணும்னு பிளான் பண்ணிருக்கான். இதுக்கு சப்போர்ட்டா இருந்தது உமா அக்காவும் கஜேந்திரன் சாரும் தான். அவங்க பிளான் பண்ணி கொடுத்தாங்க. பிரதீப் அதை அழகா எக்ஸிக்யூட் பண்ணிருக்கான். ஸ்னேகா, இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன். இது எல்லாத்தையும் மீறி நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணோம். பிரியாக்கு சந்தோஷம் இருந்துச்சு. ஆனா பிரதீப்க்கு ஷாக்கிங்கா இருந்திருக்கு. அவன் மேரேஜ்ங்கிற கமிட்மெண்ட்டுக்குள்ள வர தயாரா இல்ல. அதனால பழகின வரைக்கும் போதும்னு நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாலேயே பிரியாவை நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாலேயே பிரியாவை அனுபவிச்சுட்டு தூக்கி எறியணும்னு முடிவு பண்ணிருக்கான். ஸ்னேகா, நான் சொல்றதெல்லாம் உண்மை. அன்னைக்கு மத்தியானம் பிரியாவுக்கு போன் பண்ணிருக்கான். போன் பண்ணி நீ உடனடியா கிளம்பி வான்னு சொல்லியிருக்கான். பிரியா போறதுக்கு மறுத்து இருக்கா. ஆனா அவ வரலன்னா கல்யாணத்தை நிறுத்திடுவேன், நிச்சயத்துக்கு வரமாட்டேன்னு அவளை மிரட்டி இருக்கா. அவளும் பயந்துருக்கா. அதனால பிரியா நான் ஏதோ நோட்ஸ் வாங்கிட்டு வரேன்னு என்கிட்ட போய் சொல்லிட்டு போயிருக்கா. அவளை என்னால தடுத்து நிறுத்த முடியல. ரொம்ப நல்லவ மாதிரி முதல்ல அவளை கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்கா. பிரியா வீட்டுக்கு போனன்னு அவசரப்படுத்தின உடனே அவளை ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போயிருக்கா. கூட்டிட்டு போய் பிரியா பிரதீப்ப ரொம்ப சின்சியரா லவ் பண்ணா. அவனோட ஃப்ளவர் வாசல் அடிச்சது கூட தன்னோட தற்காப்புக்காக தான், தன்னை காப்பாத்திக்க மட்டும்தான். அதுக்கப்புறம் அவன் மயங்கி விழுந்திருக்கான். அவன் அங்கிருந்து ஓடி வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து எனக்கு போன் பண்ணா. நான் தேடி பிடிச்சு அங்க போனேன். நடந்ததெல்லாம் சொல்லி கதர்னா பிரதீப் இறந்துட்டான்னு அவ சொல்றா. ஏன்னா பிரதீப்ப கொல்ற அளவுக்குலாம் அவன் நிச்சயமா அடிச்சிருக்க மாட்டா. ஏன்னா அவகிட்ட அவளை தெம்பு இல்ல. அதனால
பிரியாவை கூட்டிட்டு நான் அந்த கெஸ்ட் ஹவுஸ் போய் பார்த்தேன். ஆனா பிரதீப் அங்க இல்ல. பிரதீப் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு போயிட்டானா இல்ல யாராவது அவனை கூட்டிட்டு போயிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. என்னால அது கண்டுபிடிக்கவும் முடியல. இத்தனை நாளா உங்ககிட்ட இதை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். பிரதீப்ப நானே கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறமா தான் உங்ககிட்ட இந்த விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். அதனாலதான் நான் தேட ஆரம்பிச்சேன். என்ன மன்னிச்சிருங்க அங்கிள். புரியுதுமா, நான் புரிஞ்சுக்காத ஆள் கிடையாது. அவ லவ் பண்ணதுக்கு ஏதோ காரணம் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா என் புள்ள இப்படி ஒரு கெட்ட எண்ணத்தோட பழகிருப்பான்னு சத்தியமா நினைக்கலமா. இவ்வளவு கீழ்த்தரமா ரேப் அட்டெம்ப்ட் பண்ணிருப்பான்னு நினைக்க கூட முடியலம்மா. இதுக்கப்புறம் பிரியா நிலைமை என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. அவ போலீஸ் என்கொயரி, கேஸ், கோர்ட், ஜெயிலு, தூக்கு தண்டனை வரைக்கும் தினம் தினம் கற்பனை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கா. அவளை எப்படி நான் தேத்தி கொண்டு வர போறேன்னு எனக்கு தெரியல. ஆனா அவ எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அங்கிள். அவ அடிச்சு பிரதீப் செத்துட்டான்னு பிரியா நம்பிக்கிட்டு இருக்கா. அவளுக்குள்ள தினம் தினமும் செத்துக்கிட்டு இருக்கா. இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா எவ்வளவு பெரிய பூகம்பம் வெடிக்கும்னு என்னால யோசிக்க கூட முடியல அங்கிள். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அங்கிள். ப்ளீஸ் எங்களை மன்னிச்சு நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். ப்ளீஸ் அங்கிள், ப்ளீஸ் எங்களை காப்பாத்துங்க. ஸ்னேகா, நீ சொல்றது உண்மையா இருந்தா என் புள்ள அந்த தப்ப பண்ணிருந்தான்னா அவன் செத்தா கூட கடவுள் கொடுத்த தண்டனைன்னு விட்டுடுவேன். ஒருவேளை அவன் சாகாம உயிரோட மட்டும் இருந்தான், அந்த அயோக்கிய ராஸ்கல நானே என் கையால் கொண்டுடுவேன். அங்கிள் ப்ளீஸ் அப்படிலாம் பேசாதீங்க, வேண்டாம். நான் ஆணித்தனமா சொல்றேம்மா, இப்படிப்பட்ட கேடுகெட்ட பிள்ளை எனக்கு வேணாம். அங்கிள் ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என்னம்மா பண்ண சொல்ற? அவன் பிரியாவை தான் லவ் பண்றான், கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். அவன் பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சா அந்த பொண்ணை கல்யாணத்துக்கு முன்னாடி ரேப் அட்டெம்ப்ட் பண்ணா இவன மாதிரி பொறுக்கிகள் எல்லாம் என்னமா பண்றது? இவன மாதிரி மிருகங்க இருந்தா பூமிக்கு தான்மா பாரம். அங்கிள் ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்படி சொல்லாதீங்க. ருத்ரா ஆண்டியோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னதான் தன்னோட பையன் கெட்டவனா இருந்தாலும் எந்த தாயாலையும் தப்புள்ளே பிரிஞ்சு இருக்க முடியாது. அவங்க பிரதீப்ப பத்தி நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டு இருப்பாங்க. நம்ம கண்டிப்பா பிரதீப்ப கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சு ஆண்டி முன்னாடி கொண்டு போய் நிறுத்துவோம். அவங்க தீர்ப்பு சொல்லட்டும். ஆனா ஒண்ணு, பிரதீப் பிரியா வாழ்க்கையில இனிமே கிடையாது. அவங்க உறவு முறிஞ்சு போச்சு. நான் வரேன் அங்கிள். நர்ஸ், அந்த இன்ஜெக்ஷன் எடுங்க. தெரியாது, என்ன விட்டுருங்க. காப்பாத்துங்க அண்ணி. அண்ணி என்ன காப்பாத்துங்க. நான் இன்னொன்னு பண்ணல, தெரியாம பண்ணிட்டேன். நர்ஸ், ட்ரிப்ஸ் போடுங்க. ஓகே டாக்டர். நான் எந்த தப்பும் பண்ணல. என்ன விட்டுருங்க. நான் எந்த தப்பும் பண்ணல அண்ணி. டாக்டர் பிரியா எப்படி இருக்கா? ஸ்னேகா யாருங்க? என் மருமக. உங்க பொண்ணையே அவங்க பேரையே சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா பழகுவாங்க. அதனால தான் அவ பேரை அடிக்கடி சொல்றா. இன்னைக்கு குளிர் ஜுரம் வந்துருச்சு, அதான் கூட்டிட்டு வந்தேன். நார்மல் ஃபீவரா இல்ல வைரல் ஃபீவரா டாக்டர்? இது நார்மல் ஃபீவர் தான், அதுக்கு தான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். அவ்வளவுதானே? தேங்க்ஸ். உங்க பொண்ணு ஏதோ மனரீதியா பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். ஏதோ அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் நடந்திருக்கு. அத அவங்களால ஜீர்ணிக்கவும் முடியல, வெளியில சொல்லவும் முடியல. அத மனசுல நினைச்சுக்கிட்டு தான் அவங்க புலம்புறாங்க.
அது என்னன்னு கொஞ்சம் கவனிங்க. ம் அத பத்தி உங்க மருமக ஸ்னேகாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அத கொஞ்சம் என்னன்னு பக்குவமா விசாரிங்க. சரி டாக்டர். முதல்ல உங்க பொண்ணை ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுங்க. அவங்க மனசுல உள்ள பாரத்தை குறைங்க. ஓகே. ட்ரிப்ஸ் போட்டிருக்கேன், 1 ஹவர்ல சரியாயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். சரி டாக்டர், தேங்க்யூ. கருணாகரன், டாக்டர் கருணாகரன் பார்க்கணும், உடனே பார்க்கணும். அவரை பார்க்க முடியாதே. வெரி அர்ஜென்ட். பத்ரி. அவருக்கு உடம்பு சரியில்லைங்க. நீங்க யாரு? பத்ரி, டாக்டர் பத்ரி. சார் சார் சார், இது கருணாகரன் வீடு தான். ஆனா அவருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு. நீங்களும் உடம்பு சரியில்லாம இருக்கீங்க. எப்படி வந்தீங்க? ஆட்டோ. ஆட்டோ. உங்க ஆட்டோவா அது? எங்க பேசாம ஆட்டோல போய் பக்கத்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் ஹாஸ்பிட்டல் இருந்து வரேன். அர்ஜென்ட். நான் கருணாகரனை பார்க்கணும். அதோ ஆட்டோக்காரரே வராரு, கூட்டிட்டு போங்களேன். மேடம், இந்த அட்ரஸ் தான் மேடம் சொன்னாரு. யாருன்னு தெரியலண்ணே. பேசாம ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தான் இருக்கு, கூட்டிட்டு போயிடுங்களேன். சார் வாங்க சார், காலங்காத்தால வந்து உயிர் எடுங்க. வாங்க சார். பத்ரி, சார் வாங்க சார். நான் கருணாகரனை பார்க்கணும். சார் வாங்க சார், உயிர் எடுங்க. கருணாகரன் சாரை பார்க்கணும். சார் வாங்க சார், வேற ஹாஸ்பிட்டல் இறக்கி விட்டு போறோம். வாங்க சார். பார்க்கணும். ஒரு முக்கியமான விஷயம். சார் உட்காருங்க சார். நான் டாக்டர் பத்ரி. என்ன ராஜி, யாருமா? யார் வந்தது? யார் கூட பேசிட்டு இருந்த? யாரும் தெரியலண்ணே. உன் பேரை கேட்டு வந்தாரு. யாரோ பத்ரியா. பார்க்க பாவமா இருந்தது. அவரால நிக்க கூட முடியலண்ணே. தாடியும் தலைமுடியுமா ஒரு மாதிரியா இருந்தாரு. என்ன பேர் சொன்னமா? பத்ரி. டாக்டர் பத்ரின்னாரு. டாக்டர் பத்ரியா? ஆமாண்ணே. ஆட்டோ 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 ஆட்டோ. அண்ணே என்னண்ணே? ஆட்டோ நில்லு. ஆட்டோ ஆட்டோ நில்லு. ஆட்டோ நில்லு. ஆட்டோ நிப்பாட்டு. என்ன சார்? பத்ரி, டாக்டர் பத்ரி. டாக்டர் டாக்டர் பத்ரி பத்ரி பத். ராஜி, அண்ணே தண்ணி கொண்டாமா. பாத்து 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 கருங்க. குடிங்க. டாக்டர் கருணாகரன். எஸ், நான் தான். சொல்லுங்க பத்ரி. உங்களை பார்க்க தான் நான் வந்தேன். என்ன பத்ரி இப்படி ஆயிட்டீங்க? அடையாளமே தெரியாம ஆயிட்டீங்க. என்ன இது கோலம்? ராஜி, உனக்கு டாக்டர் பத்ரி அடையாளம் தெரியுதா? ஓ, அப்ப நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது இல்லைல்ல? 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷமா ஹாஸ்பிட்டல்ல மயக்கு மருந்து, மூசி. புரியல பத்ரி, என்ன சொல்றீங்க? எதுக்கு ஊசி? யாருக்கு ஊசி? பத்ரி, நான் உங்களை தேடாத இடமே இல்ல. ஆமா, இவ்வளவு நாள் நீங்க எங்க இருந்தீங்க பத்ரி? முத்துலட்சுமி ஹாஸ்பிட்டல்ல. என்ன சொல்றீங்க பத்ரி? 20 வருஷம் நீங்க முத்துலட்சுமி ஆஸ்பத்திரியில இருந்தீங்க? ஆமா. நான் உங்களை அங்க பார்க்கவே இல்லையே. எந்த வார்டுல இருந்தீங்க? என்ன ட்ரீட்மெண்ட்ல இருந்தீங்க? சீக்ரெட் வார்டு, 3வது மாடி. ரகசிய அறை. உள்ள ஏதோ சத்தம் வருது, என்னது? அது எனக்கு கேட்டது. இல்ல, எதுவுமே இல்ல டாக்டர்.
இந்த ரூம்ல இருந்தா சத்தம் வந்தது. முதல்ல சாவி எடுத்து ரூமை தரங்க. ஆமா, அந்த 3rd ஃப்ளோர்ல அன்னைக்கு ஒரு நாள் ஏதோ சத்தம் கேட்டுச்சு. நான் அந்த டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்ணதுக்கு அவங்க எவ்வளவு சண்டை போட்டாங்க. அது நான் தான் போதை ஊசி போட்டு 20 வருஷமா. போதை ஊசி போட்டாங்களா? 20 வருஷமா ரூம்ல அடைச்சு வச்சிருந்தாங்களா? யாரு? முத்துலட்சுமி.